நோட்டாவோட குறைந்த வாக்குகள் பெற்ற வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட தடையா? இது பத்தி தான் விரிவா இந்த காணொலியில் நாம பார்க்கலாம். இந்திய குடிமக்களாகிய நமக்கு ஒரு வேட்பாளரை தேர்வு செஞ்சு வாக்களிக்கிறதுல எத்தனை உரிமை இருக்கோ அதே போல எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்காம இருப்பதற்கும் நமக்கு உரிமை இருக்கு. 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இதை தான் நிலைநிறுத்தி இருக்காங்க. குறிப்பா நோட்டா அப்படிங்கிற முறையை அவங்க அமல்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில நோட்டாவுக்கு அதிகமாக வாக்கு செலுத்தும் நிலையில அதுக்கு 2வது இடத்தை பிடிக்கும் வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிக்கும் நடைமுறை தான் தற்போது வரை இப்போ இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஒரு தொகுதியில அதிகமான வாக்குகள் நோட்டாவுக்கு செலுத்தப்பட்டா அங்கு மீண்டும் தேர்தல் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பல ஆண்டுகளாக பலரும் வலியுறுத்திட்டு வர்றாங்க. இந்த கோரிக்கைகளை முன் வச்சுதான் டெல்லியை சேர்ந்த சமூக ஆர்வலரும் எழுத்தாளருமான ஷிவ் ஹெரா உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த பொதுநல வழக்குல முன்வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தொகுதியில நோட்டாவுக்கு அதிகமாக வாக்கு பதிவானா அங்கு மறுதேர்தல் வைக்கணும். 2வது, அந்த தொகுதியில அதிகமான வாக்கு நோட்டாவுக்கு பதிவாகும் நிலையில அந்த குறிப்பிட்ட வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவிக்கணும். 3வது, நோட்டாவை விட குறைவான வாக்குகள் பெறும் வேட்பாளர்கள் அடுத்த 5 ஆண்டுகள்ல எந்த தேர்தலையுமே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை உருவாக்கணும். 4வது, நோட்டாவை தேர்தலில் போட்டியிடும் ஒரு கற்பனை வேட்பாளர் போல விளம்பரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சுதான் அவங்க வழக்கை தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வந்தது. இதுல முன்வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்கள் என்ன? குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு. அவரோடது மட்டும் இல்லாம அங்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வேட்பாளர்களோட மனுக்களுமே நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்படியா அனைத்து வேட்பாளர்கள் மனுமே நிராகரிக்கப்பட்ட நிலையில பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதா தேர்தல் ஆணையம் அங்கு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. இதனை குறிப்பிட்டும் உச்சநீதிமன்றத்துல வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா ஒரே ஒரு வேட்பாளர் இருந்த போதிலுமே நோட்டாவோட அவரு போட்டி போட்டிருக்கணும். அங்க தேர்தலை நடத்தி தான் மக்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தான் என்ன முடிவு அப்படிங்கறத வெளியிட்டிருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நோட்டாவோட முக்கியத்துவம் இப்போ அதிகரிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் இப்படியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குக்கு பதிலளிக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதத்தையும் வழங்கி இருக்கு. நோட்டாவும் தேர்தலும். இந்திய தேர்தல் விதிகள் 1961 படி விதி எண் 49 அடிப்படையில ஒரு வாக்காளர் தான் யாருக்கும் வாக்களிக்க விரும்பல அப்படிங்கறத வெளிப்படையா தெரிவிக்கலாம். குறிப்பா அந்த வாக்குச்சாவடிகள்ல அதிகாரிகளிடம் தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சு அதுக்கான படிவத்தையும் அவங்க நிரப்பலாம். ஆனா இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. எனினும் மக்களோட மனநிலையை தெரிவிக்கணும். அதனால தாங்கள் யாருக்கும் வாக்களிக்க விரும்பல அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவுல நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நடைமுறையும் உச்சநீதிமன்றம் உருவாக்கி இருக்கு. 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருந்தது. 2014ஆம் ஆண்டு இது நடைமுறைக்கு வந்தது. குறிப்பா அப்ப நடந்த மக்களவை தேர்தலில் 1.08% நோட்டாவுக்கு வாக்கு பதிவாகி இருந்தது. அதுவே 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் 1.06% அது குறைந்திருக்கு. இந்த நோட்டா அமல்படுத்தியதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, போலியான வாக்குகள் பதிவாகாம இருப்பது. அது மட்டும் இல்லாம குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்களுக்கு பதிலா மக்களோட மதிப்பு பெற்ற வேட்பாளர்களை தேர்தல் கட்சிகள் நிறுத்துவாங்க அப்படிங்கிற முக்கியமான நோக்கத்துல தான் இது முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஆனா அப்படியான எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா நோட்டா ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்னா, முதல் மற்றும் 2ஆம் வேட்பாளர்களுக்கு இடையே தீவிரமான போட்டியை மட்டுமே அது உருவாக்கி இருக்கு. நோட்டாவுக்கு கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிறது சாத்தியமா? மக்களோட மனநிலையை வெளிப்படையா தெரிஞ்சுக்கும் நோக்கத்துல தான் நோட்டாவுக்கு அதிகமான அதிகாரம் வழங்கணும் அப்படிங்கிற கருத்து தற்போது முன்வைக்கப்பட்டு வருது. குறிப்பா அந்த வேட்பாளரோட பின்னணி என்னவா இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கும் இடத்துல தான் தேர்தல் ஆணையமும் இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேட்பாளரோட அந்த குற்ற பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் வேட்புமனுவில் அவங்க தாக்கல் செய்கிறாங்க. அது வெளிப்படையாக மக்களுக்கும் தெரியுது. இதன் அடிப்படையில் அந்த வேட்பாளரை அவங்க ஒதுக்கிட்டு நோட்டாவுக்கு அவங்க அதிகமான வாக்குகளை பதிவு செய்கிறாங்க. எனினும் மக்களோட மனநிலையை கருத்தில் கொண்டு
மறு வாக்குப்பதிவு, வேட்பாளர்களை மாற்றுவது, தகுதி நீக்கம் செய்வது இப்படியான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் பின்பற்றலாம். மேலும் ஒரு தொகுதியில ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை நிர்ணயிச்சு அந்த அளவுக்கு நோட்டாவுக்கு வாக்கு பதிவானா அங்கு மறுதேர்தல் கொண்டு வருவது, வேட்பாளர்களை கட்டாயமா மாற்றுவது, இல்லைன்னா அதை அரசியல் கட்சி கைகள்ல விட்டு விடுவது இப்படியான மாற்றங்களை தேர்தல் ஆணையம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொகுதியில மொத்தமா 15 லட்சம் வாக்குகள் இருக்கு அப்படின்னா அதுல 5%, 75,000 வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவானா அங்கு மறுதேர்தல், வேட்பாளர்களை மாற்றுவது இப்படியான நடைமுறைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிற கருத்து தான் இப்போ முன்வைக்கப்படுது. எனினும் இதுல முழு அதிகாரம் பெற்ற அமைப்பா தேர்தல் ஆணையம் இருக்கும் நிலையில உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உத்தரவுல அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா, தனிமொழி.